மக்களே இன்னைக்கு அக்ஷிகாக்கு லஞ்ச்க்கு என்ன பேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ மெயின் கோர்ஸ்க்கு ஜீரா ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். ரொம்பவே சிம்பிளானது. டிஷ்க்கு எக் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். வேக வச்சு பெப்பர் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு செய்கிறது. ஸ்நாக்ஸுக்கு அவிச்ச வேர்க்கடலை கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தோன்றதை பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கேப்சிகம் சாண்ட்விச். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு ஈக்குவலான அளவில் தக்காளி அண்ட் 1 மீடியம் கேப்சிகம் இந்த மாதிரி நீள்வாக்கில் வெட்டினது, 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். இது கூடவே தேவையான அளவு பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இது ஆப்ஷனல் தான், போடலனா கூட நல்லா தான் இருக்கும். சீஸை துருவியோ இல்லை சாப் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ் எடுத்து ப்ரெட்டில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். நான் 3 க்யூப்ஸ் ஆஃப் சீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ தட் இன்னும் நல்லா ஸ்டிக்கியாக வரும். ஒன்ஸ் நம்ம ஸ்டஃபிங் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அப்பர் லேயர் ப்ரெட் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து கீழே இருக்கிற லேயரோடு சேர்த்து வைக்கணும். இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த சீஸ் உருகி எல்லாமே பைண்ட் ஆகி வர்றதுக்கும் ஒரு தவாவில் பட்டர் சேர்த்து நல்லா டோஸ்ட் ஆக விட்டுட்டு அட் த சேம் டைம் அப்பர் சைட்லேயும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி. இந்த ஸ்டஃபிங் நீங்கள் 2 days ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். See you in next video. Until then, tada!